ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்ச நாளாக படிக்கவும் இல்லை, நான் வீடியோவும் போட முடியல என்னால். அதாவது இன்னிலேருந்து தனியாக படிக்க போர் அடிக்குது, படிக்கிறது ஞாபகம் இருக்க மாட்டேங்குது. சரி, உங்கள் கூட சேர்ந்தாவது படித்து எல்லா விஷயத்தையும் கற்றுக்கணும், ஒரு கொஷினாக ஞாபகம் வச்சுக்கணுன்னு தான் இந்த வீடியோ போட்டுகிட்டு இருக்கேன். இப்போது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஏலாதியை பற்றி பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நாலடியார், நான்மணி கடிகை, பழமொழி 400, முதுமொழி காஞ்சி, திருக்கடுகம், இன்னா நாற்பது, சிறுபஞ்ச மூலம், இதெல்லாம் டெய்லியும் டாபிக் வைஸ் போட்டுட்டு இருந்தேன். கொஞ்சம் நல்லா போட முடியல. இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி டேட்டு 18/5 இன்னிலேருந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி ஏலாதியை பற்றி பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயம், அதாவது நான் கூகுளில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச விஷயம் புக்கை பார்த்து எழுதியிருக்கேன். இதில் கொஷின் நிறையா விட்டு போகலாம், இல்லை எழுதாமே இருக்கலாம். மறுபடியும் கிடச்சா அதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்கள். யாரும் என்னோடய வீடியோ பார்க்க போகிறதில்ல, இருந்தாலும் எனக்கு நானே சொல்லிக்கிறேன். ஏன்னா தனியாக படிக்க முடியல, அதனால தான். இன்றைக்கி ஏலாதியை பற்றி பார்க்கலாம். ஏலாதியோடைய ஆசிரியர் யார்? கனி மேதாவியார், அதாவது கணிதத்தில் மேதாவி. ஏலாதி எந்த சமயத்தை சார்ந்தது அப்படின்னா சமண சமயத்தை சார்ந்தது. ஏலாதியோடைய காலம் என்னென்னா 5ஆம் நூற்றாண்டு, அதாவது கடைச்சங்க காலம். இதையும் நோட் பண்ணிக்கோங்க, கடைச்சங்க காலம். ஏலாதியோடைய காலம் என்ன? 5ஆம் நூற்றாண்டு, கடைச்சங்க காலம். ஏலாதியுடைய ஆசிரியர் கனி மேதாவியார். ஏலாதி சமண சமயத்தை சார்ந்தது, கணிதத்தில் மேதாவி. பாடல் 80, அதாவது வெண்பாக்களால் ஆனது 81, அதாவது சிறப்பு பாயிரம் உட்பட 81 வெண்பாக்களால் ஆனது. சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்கள் ஏலாதில் தான் இடம்பெற்றிருக்கு. ஏலாதி என்பதற்கு ஏலம் ஆதியாகிய என்பது பொருள். அதாவது சமண சமயத்திற்கே உரிய கொல்லாமை முதலிய உயரிய அறக்கருத்துக்கள் எதுனா ஏலாதில் தான் இடம்பெற்றிருக்கு அப்படின்றாங்க. ஏலாதி என்பதற்கு ஏலம் ஆதியாக என்பது பொருள். ஏலம் ஆதியாக என்பது பொருள் அப்படின்றாங்க. ஏலம் முதலாக 6 மருந்து பொருட்களுடைய பொடியை அது சூரணம் அப்படின்றாங்க. அது என்னென்ன 6ன்னு பார்த்துடலாமா? ஏலம், லவங்கம், சுக்கு, மிளகு, திப்ளி, ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, மொத்தம் 6. ஆனால் சிறுநாவற்பூவுக்கு தக்கோலம், நாககேசரம் அப்படின்ற ஒரு பேரும் இருக்குது. அதாவது சிறுநாவற்பூன்னு கேட்காம தக்கோலம், நாககேசரம் எது வேணாலும் ஆட் பண்ணி கேட்கலாம். ஏலம், லவங்கம், சிறுநாவற்பூ, சுக்கு, மிளகு, திப்ளி, தக்கோலம், நாககேசரம் 6ம் கலந்த மருந்து உடலுக்கு உரியது. எப்படி சேர்ப்பது? இப்போ நம்ம உடலுக்கு எப்படி உறுதி நமக்கு சேர்க்குதோ அதே மாதிரி செயல்தோறும் உள்ளத்திற்கு உறுதி சேர்க்கும் அப்படின்றாங்க. 6 கருத்துக்களை 4 அடிகளில் கொண்டதாக இந்த நூல் ஏலாதி என பெயர் பெற்றது. ஏலாதியில் 6 கருத்துக்களை 4 அடியில் கொண்டதாக இந்நூல் ஏலாதி என பெயர் பெற்றது. அதாவது திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியது. ஏலாதி திணைமாலை 150 என்னும் நூலையும் இயற்றியது. 14 கீழ்கணக்கு நூல் இதுதான் ஏலாதி. சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட தான் 81 வெண்பாக்களை கொண்டது. 4 அடி 6 அறக்கருத்துகள் இடம்பெற்றிருக்கன. மருந்து உண்பவரின் உடல் பிணியை போக்கும். அதுபோல இந்த நூலுடைய நற்கருத்துக்கள் கற்போரின் அறியாமையை அகற்றும். நூல் 59 பாடல் தான் நமக்கு பாடமாக அமைந்துள்ளது அப்படின்றாங்க. மொத்தம் சிறப்பு பாயிரம், தற்சிறப்பு பாயிரம் உட்பட 81. அதில் 59 பாடல் தான் நமக்கு பாடமாக அமைந்துள்ளன அப்படின்றாங்க. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல் எது அப்படின்னா திருக்கடுகம், ஏலாதி. திருக்கடுகம், ஏலாதி. 14 கீழ்கணக்கு நூல்களில் மருந்து பெயரால் அமைந்த நூல் அப்படின்னு கேட்டால் மொத்தம் 3. மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இரு நூல், மருந்துடைய பொருளில் அந்த பெயர் அமைந்த நூல்னா திருக்கடுகம், ஏலாதி. 14 கீழ்கணக்கு நூல்களிலே அந்த மருந்து பெயரால் அமைந்த நூல் எதுனா 3. சிறுபஞ்ச மூலம், ஏலாதி, திருக்கடிகம். உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவர் என்பதை 21 பாடலில் கூறும் இந்த நூல். 59 பாடல் என்ன சொன்னால் நமக்கு பாடமாக கிடைத்துள்ளது 59.
21 பாடலில் உணவு கொடுத்து ஆதரிப்போர் பெருவாழ்வு பெறுவாங்களாம். ஒருத்தவங்களுக்கு உணவு கொடுத்து ஆதரித்தா அவங்க பெருவாழ்வு பெறுவாங்க அப்படின்னு சொல்லி 21 பாடலில் இருக்குது. ஏலாதி பிறப்பு பற்றி குறிப்பு வந்து மொத்தம் 9 வகை இருக்குது. உயிருடையன உயிர் அல்லாதன புண்ணியம் பாவம் துன்பம் செறிப்பு கட்டு முதிர்வு வீடு அப்படின்னு 9 வகையில் ஏழாவதுல பிறப்பு பற்றிய கூறியிருக்கு அப்படின்றாங்க. அது கொல்லாமை புலால் உண்ணாமை தானம் தவம் இன்சொல் ஐம்பொறி அடக்கம் பார்க்கக்கூடாதவை போன்ற வாழ்வியலை நெறிப்படுத்தும் கருத்துக்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. ஏழாதி வணங்கி வழியொழுகி மாண்டார்ச்சொல் கொண்டு நுணங்கி நூல் நோக்கி நுழையா இணங்கி பால் நோக்கி வாழ்வான் பழியில்லா மன்னனாய் நூல் நோக்கி வாழ்வான் நுனைத்து. இந்த பாட்டு வந்து ஏழாவதுல இருக்குது. வணங்கி வழியொழுகி பால் நோக்கி வாழ்வான் இந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா அது என்னது? ஏலாதி. அதாவது ஊனோடு கூரை எழுத்தாணி புத்தகம் பேனோடும் என்னும் எழுத்து இவை மானோடு அப்படின்னு கேட்டாங்கன்னா அது ஏலாதி. தாய் இழந்த தலையிழந்த பெண்டாட்டி வாய் இழந்த வாழ்வினா வாணிகம் போய் இழந்தார் அப்படின்றதும் ஏலாதி. வணங்கி அப்படின்னா வணங்கி ஊனோடு கூரை தாய் இழந்த இதெல்லாம் வந்தால் பால் நோக்கி அப்படின்லாம் வந்தால் அது ஏலாதி. எனக்கு கிடச்சிருக்கிறது இது வரைக்கும் தான். இன்னும் ஏதாவது எக்ஸ்ட்ரா தெரிஞ்சால் நோட் பண்ணி வச்சுட்டு ரிவிஷன் அப்போ பார்க்கலாம். உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள், சேர்ந்து படிக்கலாம். தேங்க்யூ.